அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம்னு பார்த்தீங்கன்னா போயம் நம்பர் 21. போயம் நம்பர் 21, நேச்சர் ஆஃப் த ஜென்ட்லஸ்ட் மதர். இதுதான் போயமோட டைட்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயம் கிடையாது, ரீட் அண்ட் என்ஜாய்னு ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் கொடுத்துருக்கேன் ஒரு போயம். இது நீங்கள் உள்ளுக்குள்ளே இண்டெக்ஸ்லேயோ புக் முன்னாடியோ தேடிங்கன்னா கிடைக்காது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நேராக ரீட் அண்ட் என்ஜாய்ங்கிற இடத்துல அந்த போயம் இருக்குது, நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர். ஸோ டைட்டிலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நேச்சர் வந்து ஒரு அருமையான தாய், எப்படி ஒரு தாய் இடத்துல இருந்து நம்மளை எப்படி அது பார்க்குது அப்படிங்கிறத இந்த போயம்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயும் படிக்கணும், தமிழ்லையும் படிக்கணும். நிறைய வொக்காபுலரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் வந்து நம்ம தமிழ்லையும் சேர்த்து படிக்கிறது தான் நல்லது. சரியா? ஓகேவா? ஸோ இங்கே தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, பார்த்துக்கோ. நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர், இயற்கை மிக கனிவான தாய். இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டு, எந்த சைல்டு கிட்டமே என்ன பொறுமை இழக்காதவள். அதான் இம்பேஷன்னா என்ன, பொறுமை இழக்காதவள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எந்த மாதிரி சைல்டு கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஃபீப்ளஸ்ட் ஆர் த வே வாடஸ்ட், மிகவும் பலகீனமான குழந்தைகிட்டயோ அல்லது ஏதாவது தப்பு செஞ்ச குழந்தைகிட்டயோ, எந்த குழந்தைகிட்டயுமே என்ன செஞ்சது கிடையாது, அந்த தாய் வந்து பொறுமை இழந்தது கிடையாது. ஓகேவா? ஹெர் அட்மானிஷன் மைல்டு, ஹெர் அட்மானிஷன் மைல்டு அப்படிங்கிறது அவள் அறிவுரை மிருதுவானது. ஹெர் அட்மானிஷன் அப்படிங்கிறது அறிவுரை மிருதுவானது அப்படின்னு சொல்றாங்க. இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை டிராவலர் இஸ் ஹியர்ட், காட்டுலையும் மலைகள்லையும் பயணிகளால் கேட்கப்படுறாங்க. அந்த முதல் நிலையிலையும் சேர்த்தா இங்க வாசிக்கணும். எப்படின்னா, அவளுடைய அறிவுரை மிருதுவானது, அதை வந்து காட்டுலையும் மலையிலையும் டிராவலர்கள் கேட்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னும் முடியல. ரீஸ்ட்ரைனிங் a rampant squirrel or two imperious bird, அப்படின்னா யாரெல்லாம் கேட்குறாங்க, அதிக சுறுசுறுப்பான அணில்களை உள்ளடக்கியது அல்லது மிக வேகமான பறவையை உள்ளடக்கியது. ஹவு ஃபேர் ஹர் கான்வர்சேஷன், எவ்வளவு அழகானது அவளின் உரையாடல். அந்த மேல உரையாடல் இப்பதான் முடியுது, கான்வர்சேஷன் இன்னும் முடியல, கண்டினியூ தான் ஆகுது. A summer afternoon, her household, her assembly, and when the sun goes down, her voice among the islands. ரெண்டா வாசிப்போம், அப்பதான் புரியும். சம்மர் ஆஃப்டர்நூன், ஒரு கோடைக்கால பிற்பகல்ல அவளின் இல்லம், அவளின் கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மற்றும் சூரியன் மறையும் போது அவள் குரல் துறைமுகங்களின் மத்தியில் பயபக்தியான பிரார்த்தனையை தூண்டுகிறது. இந்த இடம் வரைக்கும் போய் ஆகணும். இன்சைஸ் த டிமிட் பேயர், ஹர் வாய்ஸ் அமாங் த ஐஸ்லேஸ் அப்படிங்கிறது துறைமுகங்கள் அப்படின்னு மீன் பண்றாங்க. இயற்கை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. இன்சைஸ் த டிமிட் பிரேயர் அப்படிங்கிறது பயபக்தியான பிரார்த்தனையை தோன்றுது அப்படிங்கிறாங்க. ஆஃப் த மைனஸ்ட் கிரிக்கெட், ரொம்ப சின்ன கிரிக்கெட் பூச்சி இருக்கு. த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர், மதிப்பற்ற மலர் இருக்கு. when all the children sleep she turn as long away, எல்லா குழந்தைங்களும் தூங்குறப்ப அவள் நீண்ட நேரம் விலகி நிற்கிறான். அந்த இயற்கையில சத்தம் வரா இல்லையா நைட் டைம்ல, அதை அவங்க மீன் பண்றாங்க. as will suffice to light her lamps, then binding from the sky with infinite affection, அதுக்கப்புறம் விடியும் போது அவருடைய விளக்குகளை ஏற்றுவதற்கு போதுமான நேரம், அதான் பகல் டைம் சொல்றாங்க. பின்னர் ஆகாயத்திலிருந்து வளைந்து முடிவில்லாத பாசத்துடன், வித் இன்ஃபினிட் அஃபெக்ஷன், முடிவில்லாத பாசத்துடன், அண்ட் இன்ஃபைனட் கேர், ஒரு முடிவில்லாத கவனத்துடனும், ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர், வில் சைலன்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதோட இந்த போயம் முடியுது. அண்ட் இன்ஃபினிட் கேர், ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப், அவளின் பொன்னான விரலை உதடுகளில் வைத்து, வில் சைலன்ஸ் எவ்ரிவேர், எங்கும் அமைதியை விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த போயம் எழுதுறது யாருன்னா எமிலி டிக்கன்சன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான போயம்னு சொல்ல முடியாது, டஃப்பாக தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வேர்டும் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன அர்த்தங்கிறது தெரியணும் கண்டிப்பாக. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இதோட போயம் 21 நேச்சர் ஆஃப் த ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் முடியுது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஒரு போயத்தோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுட்டாலே 3 டாபிக் நீங்கள் கவர் பண்ணிடலாம். லைன், இந்த லைன் எந்த போயம் சொன்னால் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது அப்ரிசியேஷன் கொஸ்டின், அதை கேட்டாலும் கவர் பண்ணிடலாம். அனாலிசிஸ் பற்றி எது கேட்டாலும் கவர் பண்ணிடலாம். ஒன்னே ஒன்று படிக்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.